எல்லாம் அவன் துணை. சர்வசக்திக்கு என் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் எப்படி சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிட பிரகாரம் ஆயுஷீது சொல்லி கொண்டு வருகின்றேன். இரண்டும் ஒன்று தான். ஜாதக பலனும் நான் உருவாக்கப்பட்ட எண்கணித பலனும் இரண்டும் ஒன்று தான். வார்த்தடிப்படி ஜாதக பலன் திருப்புமுனை. திருப்புமுனைக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிலும் 8, 5, 6, 2, 3, 4 இதெல்லாம் கூட 28. அதோடைய விதி என்பது 1. திருப்புமுனையுடைய விதி எண் 1. திருப்புமுனை என்பதெல்லாம் நம்ம பேப்பரை படிச்சுக்கிட்டு வரோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருப்புமுனை என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக அறுசுவை. அறுசுவைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிலும் 1, 1, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 16. அது கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 7. அப்போ அறுசுவையோடைய விதியின் 7. அடுத்ததாக சடையன். சடையனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிலும் 3, 9, 2, 6 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ சடையனுக்கு 2ஆம் இடம். சடையனுக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்து பலனாக வருகின்றது சடையன். அடுத்ததாக மண்டபம். மண்டபத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 3, 5, 9, 7 இதெல்லாம் கூட்டா 25. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 7. அப்போ மண்டபத்துடைய விதியின் 7. மண்டபம். மண்டபத்துடைய விதியின் 7. கோயிலுக்கு பேர் தான் மண்டபம். பழைய ஸ்தலங்கள்லாம் பழைய ஸ்தலத்துக்கெல்லாம் மண்டபம்னு பேருங்க. இடிஞ்சு போனால் மண்டபம், நல்லா இருந்த கோவில். அதனால் மண்டபத்துடைய விதிங்கிறது 7. அடுத்ததாக நறுமணம். நறுமணத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 1, 1, 6, 7 இதெல்லாம் கூட 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ நறுமணம். நறுமணத்துடைய விதி எண் 5. நறுமணம் நல்ல சுவையானது, அதுக்கு பேர் நறுமணம். நறுமணத்துடைய விதி எண் 5. அடுத்ததாக ஆகாரம். ஆகாரத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிலும் 8, 8, 3, 7 இதெல்லாம் கூட்டா 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ ஆகாரத்தினுடைய விதியின் 8. ஆகாரம் அதை சாப்பிட்றது. ஆகாரம்னா சாப்பிட்றது. ஆகாரம் போட்டிங்களா? போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆகாரம். ஆகாரத்தின் விதிங்கிறது 8. அடுத்ததாக தர்ப்பணம். தர்ப்பணத்துக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்குள்ள 7, 9, 6, 9, 6, 7 இதெல்லாம் கூட்டா 44. அதோடைய விதி என்பது 8. அப்போ தர்ப்பணத்துடைய விதியின் 8. 8ஆம் தர்ப்பணம். கர்மகாரியம் பண்ணுறது தர்ப்பணம். புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசைக்கெல்லாம் வரும். ஆடி அமாவாசைக்கெல்லாம் தர்ப்பணம் இதெல்லாம் உண்டு. அதனால் தர்ப்பணம் என்பது மூதாதிகளுக்கு செய்யக்கூடியது. தெய்வத்துக்கு செய்யலாம், தாய் தந்தைகளுக்கு செய்யக்கூடியது. ஏன்னா அதெல்லாம் தர்ப்பணம். தர்ப்பணம் செய்வது மூதாதிகளின் ஒரு நினைவூட்டல். ஆனால் தர்ப்பணம் என்பது காரியம் முதல் கொண்டு திதி தோஷம் வரை சொல்லப்படுது. அதாவது தர்ப்பணத்துடைய விதியில் 8. அடுத்ததாக ஆண்டவன். ஆண்டவனுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிலும் 8, 3, 5, 5, 6 இதெல்லாம் கூட 27. அதோடைய விதி என்பது 3. ஆண்டவர். ஆண்டவருடைய விதிங்கிறது 3. ஆண்டவருக்கு விதியின் 3. அடுத்ததாக பாலதண்டாயுதபாணி. பாலதண்டாயுதபாணிக்கு எண்களும் 7, 4, 7, 3, 3, 4, 7, 7 இதெல்லாம் கூட்ட 49. அது கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 4. அப்போ பாலதண்டாயுதபாணி அவருடைய விதி என்பது 4ஆம் இடம். அடுத்ததாக யுகம். யுகத்துக்கு 3 எழுத்துக்கள். அந்த யுகம் 3 எழுத்துக்கு உரிய எண்ணிலும் 4, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ யுகம் 4 யுகம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த 4 யுகத்தில் எண்கணித பிற 3 யுகம் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் யுகம் 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 4, 1, 7 அப்போ அதை கூட்டினாக்க 12. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 3. அப்போ யுகத்துடைய விதியின் 3. அடுத்ததாக கலியுகம். கலியுகத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1, 5, 4, 1, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 9. அப்போ கலியுகம். கலியுகத்துடைய விதியின் 9. பாண்டவர்.
பாண்டவர் புராண காலத்தில் மகாபாரதத்தில் பாண்டவரை பற்றி பேசுவாங்க. அந்த பாண்டவருக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குண்டான எண்ணிடம் 7 3 5 5 9 இதெல்லாம் கூட்டம் 29. அது கிரகத்தில் கழிச்சுட்டா மீதி 2. அப்போ பாண்டவர் என்ற ஒரு எழுத்து 5 பஞ்ச பாண்டவர்கள். ஆனால் அவருக்கு அதற்குரிய எண்ணிக்கை 2. அப்போ பாண்டவருடைய விதியின் 2ஆம் இடம் தான் பாண்டவருக்கு. பாண்டவர் ஜாதகத்தில் ஏதாவது 2ஆம் இடம் தோஷமான இடமா தான் இருக்கும். அதில் தான் அவங்க சூதாட்டத்தால் எல்லாத்தையும் இழந்துட்டு நாடு நாடாக நகர காடு காடாக வனவாசம் சென்று ஒரு தியானத்தில் அமர்ந்துட்டாங்க. அதனால் பாண்டவருக்கு விதியின் 2 தான். அடுத்ததாக கௌரவருக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 4 3 5 9 எல்லாம் கூட்டா 21. அது கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 3. அப்போ கௌரவருடைய விதியின் 3, பாண்டவருடைய விதியின் 2, கௌரவருக்கு விதியின் 3. அடுத்ததாக கட்டிடம். கட்டிடத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களும் 1 2 6 5 7 இதெல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ கட்டிடத்துடைய விதியின் 3. நல்ல நாள். ஆனால் நல்ல நாளுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 8 1 4 8 8 தப்பு. அதனால் நல்ல நாளுக்கு எண்ணிக்கிறோம் 8 1 4 6 4 இதெல்லாம் கூட்டா 23. அது கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 5. அப்போ நல்ல நாளோடைய விதியின் 5. நல்ல நாள் அப்படின்னாலாம் 5ஆம் தேதி தான். 14ஆம் தேதி 23ஆம் தேதி இதான். அப்போ நல்ல நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியின் 5. நல்ல தேதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு பாருங்கள். நல்ல நாள் அது வேறு. நல்ல தேதி 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய 8 1 4 8 8 இதெல்லாம் கூட்டா 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ நல்ல தேதிங்கிறது 2ஆம் இடம் தான். நல்ல தேதிங்கிறது 2வது விதியன். அப்போ 2ஆம் தேதி தான் அப்படி சொல்லப்பட்டு சொல்லுகிறது. கெட்ட தேதி என்றாலே 9 தான் கெட்ட தேதி. கெட்ட தேதிக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய 4 2 5 8 8 இதெல்லாம் கூட்ட 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ கெட்ட தேதிங்கிறது 9ன்னு சொல்கிறாங்களா, சம்மந்தம் 9 வரா அப்படிங்கிறான். அந்த போல் ஒரு வார்த்தடிப்புக்கு கெட்ட தேதினால 9 தான் வருது. அடுத்ததாக வாசுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய 3 5 4 9 இதெல்லாம் கூட்டா 21. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீறி 3. அப்போ வாசுவோட விதியின் 3. படைப்பாளனுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 9 9 6 7 7 6 இதெல்லாம் கூட்டாக 44. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 8. அப்போ படைப்பாளனுக்கு விதியின் 8. அடுத்ததாக படைப்பாளிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 9 9 6 7 8 இதெல்லாம் கூட்டினாக 39. அது கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 3 தான். அப்போ படைப்பாளி விதியின் 3. படைப்பாளன் என்ற ஒரு வார்த்தையும் இருக்குது, படைப்பாளி என்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. அப்போ படைப்பாளிக்கு விதியின் 3. போகும் வார்த்தைக்கு போகும் என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதனால் போகும் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அதற்குரிய எண்ணில் 5 3 7 எல்லாம் கூட்டாக 15. அதனுடைய விதி என்பது 6. போகும் 6ஆம் இடம் வரையே சாப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக மேளத்துக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்களும் 2 7 7 எல்லாம் கூட்டாக 16. அதனுடைய விதி என்பது 7. மேளத்துடைய விதியின் 7. அடுத்தது சட்டிப்பானைன்னு அதுக்கு பேர். சட்டிப்பானை கடை எங்கே இருக்குன்னு தேடி போவாங்க. சட்டிப்பானை விற்கிற அது வருவாங்க. இப்போ சட்டிப்பானை கிராமத்துக்கு வரதில்லை. ஆனால் சட்டிப்பானைக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய 3 2 6 7 4 எல்லாம் கூட 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ சட்டிப்பானுடைய விதியின் 4. வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதுதான் நான் உருவாக்கப்பட்ட எண்கிடம். ஜாதக பலனுக்கும் வார்த்தை அடிப்படைக்கும் 12 ஸ்தானத்துக்கும்
ஆனால் சோதனத்தில் உள்ளது அத்தனையுமே என்னுடைய எண்களிடம் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தையே 12 ஸ்தானத்துக்கும். ஆனால் ஜாதக பலன் ஒரு முறையானது, நல்ல மாதிரியானது. இங்கிலீஷ் நியூமராலஜியை விட நான் உருவாக்கப்பட்ட எண்களிடம் மிகவும் துல்லியமானது, ரொம்ப அழகானது, விதிப்படி நடக்கும், விதிப்படி முடிக்கும் என்பதை நான் இதன் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். காரல் ஜோதிடம், அரியலூர், திருஞான சம்பந்த ஜோதிடம். நன்றி, வணக்கம்.